இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னால் முடியுமா? நம்ம சில நேரங்களில் கேட்போம்ல, உன்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுமா, உன்னால் முடியுமா. நம்ம வந்து ஃபுல்லாக கேட்காம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யார் செய்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. யாராவது சொல்லுவாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம கேட்போம்ல, உன்னால் அது முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து இங்கிலீஷில் கேன் யூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் நீந்த முடியுமா? உன்னால் நீந்த முடியுமா? நம்ம முதல்ல கேட்டது என்னென்னா உன்னால் முடியுமான்னு மட்டும்தான் கேட்டோம். எந்த விஷயம் முடியுமான்னு நம்ம கேட்கல. இப்போ வந்து நம்ம உன்னால் நீந்த முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். உன்னால் நீந்த முடியுமா அப்படின்னா அதே இங்கிலீஷில் கேன் யூ ஸ்விம் அப்படின்னு கேட்கணும். இதையே வந்து உன்னால் எழுத முடியுமா அப்படிங்கிறத கேன் யூ ரைட் அப்படின்னு கேட்கணும். இது மாதிரி நம்ம என்ன வந்து செய்ய போகிறோமோ அதை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இந்த மாதிரி கொஸ்டினில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீதான் அதா. நம்ம வந்து இந்த சின்ன வயசு ஃபோட்டோலாம் நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்ட வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஃபோட்டோ பார்த்து கேட்பாங்களே, நீதான் அதா, பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, அந்த மாதிரி கேட்பாங்கள்ல. நீதான் அதா அப்படின்னா ஆர் யூ தட் அப்படின்னா நீதான் அதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ செய்ய மாட்டியா? ஏதாவது ஒரு வேலை நம்ம வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்மளால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அம்மா கேட்பாங்களே, நீ அதை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்பாங்களே, நீ செய்ய மாட்டாயா? இதே இங்கிலீஷில் won't you do அப்படின்னா நீ அதை செய்ய மாட்டியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ராம் சாப்பிட்றானா? நம்ம கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ராம் உள்ளே இருக்கான் சாப்பிட்டுட்டு இருக்கான்னா, ஓ அவன் சாப்பிட்றானா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ராம் சாப்பிட்றானா அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து இங்கிலீஷில் டஸ் ராம் ஈட் அப்படின்னா ராம் சாப்பிட்றானா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ பேச மாட்டியா? நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டோம்னா நம்ம கேட்போம்ல, அவங்க பேசாமல் இருந்தா, நீ என்கிட்ட நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்போம்ல. இது இங்கிலீஷில் won't you speak அப்படின்னா பேச மாட்டியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி இருக்குது? நம்ம ஏதாவது வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இல்லை காமிச்சு கேட்போம்ல, இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்போம்ல. இது எப்படி இருக்குது? இதே இங்கிலீஷில் how is this அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இது நல்லா இருக்கா? இந்த வார்த்தையை இங்கிலீஷில் இஸ் இட் குட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் போகட்டுமா? நம்ம கேட்போம்ல, ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் போகட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? நான் போகட்டுமா அப்படிங்கிறத ஷல் ஐ கோ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வரட்டுமா? நம்ம பெர்மிஷன் கேட்போம்ல. இப்போ யாராவது உள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து அவங்கள மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், பெர்மிஷன் கேட்டு போவோம் இல்லையா. எஸ்கியூஸ் மீ, நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. நான் உள்ளே வரட்டுமா அப்படிங்கிறத ஷல் ஐ கம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவள் வந்தாளா? நம்ம ஃப்ரெண்ட் யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த டைமில் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எதுவும் இருக்கும், நம்ம வெளியில் போயிருப்போம். நம்ம வீட்டில் வந்து அம்மாட்ட கேட்போம் இல்லையா, அம்மா அவள் வரேன்னு சொல்லியிருந்தாளே, அவள் வந்தாளா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அவள் வந்தாளா, டிட் ஷி கம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், ராம் ஸ்கூலுக்கு போனானா? நம்ம கேட்போம்ல, ராம் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனானா? வீட்டில் வந்து அப்பா கேட்பாங்க, ராம் ஸ்கூல் போனானா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் ராம் கோ டு ஸ்கூல் அப்படின்னா ராம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனானா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது என்ன? அங்கே ஒன்று இருக்கே, அது என்னது? ஏதாவது ஒரு புதுசான ஒரு பொருளை வந்து வாங்கியாந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நம்ம கேட்போம், அது என்னது அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது என்ன? வாட் இஸ் தட்? நெக்ஸ்ட் ஒன், இது என்ன? இதே பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்த்து கேட்போம்ல, இது என்ன புதுசாக இருக்குது, இது எப்போ வாங்கினீங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. இது என்ன? வாட் இஸ் திஸ்? நெக்ஸ்ட் ஒன், அப்புறம் பேசலாமா? நம்ம சொல்லுவோம்ல, இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நமக்கு யாராவது கால் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டு யாராவது கால் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன்டா, அப்புறமா பேசுவோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்புறம் பேசலாமா? ஷெல் வி டாக் லேட்டர் அப்படின்னா அப்புறமா பேசலாமா அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வருவ? இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ ஃபோன்லாம் பண்ணாங்கன்னா கேட்பாங்கள்ல, சின்ன குழந்தைங்களாம் அப்பா கிட்ட கேட்பாங்க, நம்மளே அப்பா கிட்ட கேட்போம். வெளியூர்லாம் போயிருந்தாங்கன்னா நீ எப்போ வருவப்பா அப்படின்னு கேட்போம். இல்லைனா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்போம், நீ எப்போ வருவ அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லையா? நீ எப்போ வருவ? when will you come? when will you come அப்படின்னா நீ எப்போ வருவ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுவாங்களா, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உணவையோ அல்லது தண்ணீரையோ சிந்த வேண்டாம். நம்ம சொல்லுவோம்ல, சாப்பாட்டையும் தண்ணியும் சிந்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. வீட்டில எல்லாம் நம்ம சின்ன பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, தண்ணியும் சாப்பாட்டையும் சிந்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அண்ட் வாட்டர். டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட ஸ்பூனை பயன்படுத்து. இப்போ ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூஸ் த ஸ்பூன் டு ஈட். யூஸ் த ஸ்பூன் டு ஈட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு கார் இருக்கா? உங்ககிட்ட ஒரு கார் இருக்கா? இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்ககிட்ட ஒரு கார் இருக்கா அப்படிங்கிறத do you have a car? do you have a car அப்படின்னு கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எல்லா சென்டென்சஸையுமே நம்ம வந்து தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இது ஸ்வீட்டாக இருக்கா? செகண்ட் ஒன், அவள் எங்கே? தேர்ட் ஒன், உங்ககிட்ட பைக் இருக்கா? ஃபோர்த் ஒன், அவன் வந்தானா? ஃபிஃப்த் ஒன், அவனால் முடியுமா?